மீன் வாங்கலையோ மீனே மீனே. நான் இன்னைக்கு மீன் வாங்கிட்டேன். அதுதான் இன்னைக்கு சமைக்க போறேன். ஒரு சின்ன ஹூக் வீடியோ ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா ப்ரிப்பேர் பண்ணி பையனுக்கு பேக் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமா தான் vlog எடுக்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல். நேத்தே மீன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டேன். காலையில எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் அதை எடுத்து வெளியே வச்சுட்டேன். இன்னைக்கு மீன் குழம்பு என்னோட ஸ்டைல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல மிளகு, சீரகம், தக்காளி, பூண்டு போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில எண்ணெய் சேர்த்துக்க போறோம். நல்லெண்ணெய் தாராளமா சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம் இது நல்லா பொரிஞ்சதுமே பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் சைஸ்ல ஒரு 3 வெங்காயத்தை எடுத்துருக்கு. அதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பாதி தக்காளி இதுல நல்லா போட்டு உப்பு சேர்த்து வதக்கிக்க போறோம். இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்ப கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்க டைம்ல ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிக்க போறோம். இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில தான் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போறேன். இன்னைக்கு சீப்ரீம் எடுத்திருக்க ஃபிஷ் ஃப்ரை இது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மீனை இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் டேஸ்ட். குழம்புக்கு மத்தி மீன் எடுத்திருந்தேன். மத்தி மீன் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகமா இருக்க ஃபிஷ். ட்ரை பண்ணி பாருங்க.